வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது தனாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் சீரக சம்பா சிக்கன் பிரியாணி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு கிலோ அரிசிக்கு 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கோம். அதில் தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் தயிர் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி 1/2 மணி நேரம் ஊற வச்சுருவோம். தாளிக்க தேவையான பொருட்கள்: முந்திரி பட்டை, கிராம்பு, அன்னாச்சி பூவு, முந்திரி பருப்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, ஜாதிபத்திரி. 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி அளவு, நெய் 50 கிராம், பெரிய வெங்காயம் 4, மல்லித்தலை புதினாத்தலை 1 கைப்பிடி அளவு. அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் சின்ன வெங்காயம், மல்லித்தலை புதினாத்தலை பாதி, கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு பிரியாணி பாத்திரம் எடுத்துக்கிறோம். அதில் 50 நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம். ஐம்பது கிராம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். ஐம்பது கிராம் நெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. எடுத்து வச்சுருக்கிற ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கலாம். நல்லா தாளித்து விட்டுக்கலாம். அடுத்து பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். அடுத்து வெங்காயம் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கரம் மசால் பொடி 1 ஸ்பூன் போட்டு அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிடணும்.
அடுத்து நம்ம அரைச்சி வச்ச சின்ன வெங்காயம், மல்லித்தழை, புதினா தழை பேஸ்ட் அதை போட்டு நல்லா வதக்கிடணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் தயிர் 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். எல்லாம் நல்லா வதக்கி விட்டாச்சு. அடுத்து ஊற வச்ச சிக்கனை போட்டு நல்லா வதக்கலாம். கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி விடுவோம். நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 2 செம்பு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்குவோம். ஒரு 3/4 பாகம் வேகிற மாதிரி சிக்கன் வேகிற மாதிரி வச்சுக்குவோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுவோம். இப்போ வேகட்டும். இப்போ சிக்கன் வெந்துருச்சு. தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அந்த தண்ணியை அளந்து ஊற்றிக்கலாம். இப்போது 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நான் இப்போ 3 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். அப்போ 7 டம்ளர் தண்ணி ஊற்றணும். ஏழு டம்ளர் தண்ணி சிக்கன் தண்ணி இருந்தால் ஊற்றிக்கோங்க. அது பத்தலைன்னா அரிசியை ஊற வச்ச தண்ணியை ஊற்றிக்கலாம் எக்ஸ்ட்ரா. தண்ணி அளந்து ஊற்றியாச்சு. மீதம் இருந்த கரம் மசாலா பொடியை போட்டுக்கிடுவோம். ஏலக்காய் 2 பிச்சு போட்டுக்கலாம். அரை மணி நேரம் அரிசி ஊற வச்சிட்டோம். நல்லா கொதிக்க விடுவோம். அரிசி நல்லா ஊறிடுச்சு. 2 பச்சை மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும்.
கொதிச்ச பிறகு அரிசியை போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். மீதம் இருந்த மல்லித்தலை புதினா தலையை போட்டுக்கிடுவோம். முக்கால்வாசி வெந்துருச்சு. வேகவும் ஒரு எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுக்கலாம். 1 கிலோ அரிசிக்கு 1 எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுக்கணும். நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா மூடி வச்சிருவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.